Brought to book Standard 6, Unit 2, Term 3, Supplementary. ஹலோ குட்டீஸ், நம்ம ப்ராட் டு புக் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்ம புக்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுமை பண்ணுறோம், புக்ஸை எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸே தானாக வந்து இறங்கி சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ இதை படிக்கும்போது நான் கூட இதை எப்படியெல்லாம் பண்ணனா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ பார்க்கலாங்களா? நல்லாவும் இருக்குது ஸ்டோரி. ஸோ நம்ம செய்கிற தப்பெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரியும் இந்த கதை இருக்குது. சரி பார்க்கலாம் பாருங்கள். This has got to stop immediately உடனே இதை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒருத்தர் சொல்கிறார், அங்கே இருக்கிற கோர்ட் சீன் மாதிரி இது நடக்குது. ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு லாயர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஒருத்தர் சொல்கிறார், this has to be stop immediately justice mathematics அப்படிங்கிறாரு. ஸ்டர்ன் வாய்ஸில் சொல்கிறாரு, அதாவது கோபமான ஒரு குரலில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இது உடனே நிறுத்தி ஆகணும் மைலாட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே மைலாட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் மைலாட், அதாவது ஜட்ஜ் வந்து அவர் தான். ராப்பிங் தி ஹேமர் ஃபார் சைலன்ஸ் இந்த கோர்ட். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹேமர் அப்படின்னா சுத்தி, ராப்புன்னா தட்டுறது. ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தியை தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? படத்துல எல்லாம் கூட பார்த்துருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இது ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு கோர்ட்டில் சத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டிக் எடுத்து தட்டுவாங்க. அப்போ அந்த ஹேமர் அப்படின்னா சுத்தி. ஸோ இதை எடுத்து தட்டும் போது அப்படியே கோர்ட் ரொம்ப அமைதியாகிடும் இல்லையா? ஸோ இப்போது ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அப்படியே ஹேமரை தட்டுறாரு சைலண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஹி புஷ்ட் பேக் தி ஹார்ன் ரிம்டு கிளாஸஸ். ரிம்முன்னா அந்த கண்ணாடி பார்த்துருப்பீங்களா? அந்த கண்ணாடியுடைய பின்பக்கம் காதில் மாட்டுறது இருக்கும் இல்லையா, அதுதான் ரிம்மு. இங்கே ஹார்ன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரைனோசரஸோட கொம்பு, மாட்டு கொம்பு, ஆட்டுடைய கொம்பு எல்லாமே. பொதுவாக கொம்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்னில் அந்த கண்ணாடியுடைய ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்காங்களாமா. அதனால தான் வந்து ஹார்ன் ரிம்டு கிளாஸஸ். பாருங்கள், இதெல்லாம் கூட ஹார்ன் தான், சரிங்களா? ஸோ ஆடுக்கு, மாடுக்கு, மற்ற அனிமல்ஸ்க்கு, டீருக்கு, எதுக்கெல்லாம் கொம்பு இருக்கோ அது எல்லாமே ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ன் ரிம்டு கிளாஸஸ். ஸோ இவர் என்ன பண்ணார், ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அந்த கண்ணாடி எதால் செய்யப்பட்டிருக்குன்னா, அந்த கிளாஸை சுற்றி ஃப்ரேம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்து ஹார்னால் செய்யப்பட்டிருக்கு, கொம்பால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாரு, up his nose and glared first at Mahesh and then at the crowd in the court. ஸோ அப்படியே அந்த கண்ணாடி என்ன பண்ணுறாரு, அப்படியே மூக்கு மேலே இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே பார்க்குறாரு. கிளார்டு அப்படின்னா அப்படியே கோமாக பார்க்குறது, அதுதான் கிளார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, அப்படியே கோமாக பார்க்குறாரு. யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னா மகேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, அதே கோபத்தோட கோர்ட்டில் இருக்கிற மற்றவங்கள எல்லாரையும் பார்க்குறாரு. எவ்ரிபடி ரெஸ்பெக்டட் ஹிம். ஸோ அவர் எல்லாரையும் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஈவன் மகேஷும் கூட. இங்கே மகேஷ் அப்படிங்கிற பையன் மேலே தான் இந்த கேஸ் நடக்குது. ஸோ பின் ட்ராப் சைலன்ஸ் ஃபெல் இன் த கோர்ட் இன்ஸ்டன்ட்லினா உடனே. நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட், உடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த இதை அடித்த உடனே எல்லாரையும் பார்த்தோன்னே அப்படியே அமைதியாயிட்டாங்க எல்லாரும். பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன பெல் பின், அதாவது குண்டூசி சொல்லுவோம் இல்லையா, அந்த குண்டூசியை கீழே போட்டால் கூட அந்த சவுண்டு கேட்கும். அதுதான் பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்றது. லெட் அஸ் ப்ரொசீட். சரி இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் செட் நாடிங் ஹிஸ் ஹெட். ஸோ சொல்லலை, வாய் திறந்து சொல்ல, ஆனால் தலையை மட்டும் ஆட்டுறாரு. நாடுன்னா ஆட்டுறது. ஸோ இப்போ லாயரை பார்த்து தலை ஆட்டுறாரு. சொல்லுங்கள் அப்படின்றாரு. யுவர் விட்னஸ் ஃபஸ்ட். விட்னஸ்னால் சாட்சி. முதல்ல உங்களோட சாட்சியை கொண்டு வாங்க, ஃபஸ்ட்டு சாட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஹி கெஷட் அட் தி டான் மிஸ் இங்கிலீஷ். ஸோ இப்போ லாயர் வந்து காட்டணும் இல்லையா, யார் சாட்சின்னு சொல்லிட்டு காட்டணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு அவர் கையை காட்டுறாரு. யாரை கையை காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டான்னா கிழிஞ்சது பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இருப்போம், துணியெல்லாம் கிழிக்கிறோம் இல்லையா, அது டான் மிஸ் இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய விட்னஸ், அவருடைய சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்க தான் சாட்சி. அவங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட இங்கிலீஷ் புக்கு. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. மகேஷ் சிவ்ட் ஹிஸ் நெயில்ஸ் நர்வஸ்லி. இப்போ உடனே மகேஷ் என்ன பண்ணுறான், அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற பயத்தில் அப்படியே அவர் உட்காந்துட்ருக்கார். நர்வஸ்லி அப்படின்னா ஒரு பதற்றத்தோடு உட்காந்துருக்காங்க. யுவர் ஹானர் பிகான் தி லேடி இன் அ ட்ரெம்ப்ளிங் வாய்ஸ் அப்படின்னா ரொம்ப துக்கமான ஒரு வாய்ஸ். அப்படியே கண் கலங்கக்கூடிய அந்த வாய்ஸில் சொல்கிறது தான் வந்து ட்ரெம்ப்ளிங், பயத்தோட, ஷிவரிங், நடுக்கத்தோட, அதுதான் வாய்ஸ். ட்ரெம்ப்ளிங் வாய்ஸ். என்ன சொல்கிறாங்க, வென் ஐ
கேம் டு திஸ் ஹவுஸ். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஐ ஓர் அ லவ்லி பிங்க் அண்ட் கிரே ட்ரெஸ். என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அழகான பிங்க் கலரும் கிரே கலர்லேயும் இருந்துச்சு. அதாவது இது பிங்க்கு, இது கிரேனா சாம்பல் கலர் சொல்லுவோம் இல்லையா? இந்த கீழே அந்த புக்கோட கீழே ஃப்ராக் காட்டியிருக்காங்க பாருங்கள், சாம்பல் கலர், சிமெண்ட்டு சாம்பல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கலர் வந்து கிரே கலர் சொல்லுவோம். ஸோ அழகான பிங்க் கலர்லேயும் கிரே கலர்லேயும் நான் இருந்தேன். ஷைனி அண்ட் அன்மார்க்டு, ரொம்ப பளபளப்பாக நான் இருந்தேன். என் மேலே எந்த ஒரு மார்க்கிங்ஸும் கிடையாது. அன்மார்க்டு அப்படின்னா எந்த ஒரு மார்க்கிங்ஸும் என் மேலே இல்லை. அண்ட் சார் ஜஸ்ட் லுக் அட் மீ நவ். ஆனால் தயவு செஞ்சு இப்போ என்னை பாருங்கள், நான் எவ்வளோ கேவலமாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. எவ்ரிபடி கேஸ்ட் அட் ஹர். இப்போ அப்படி சொன்ன உடனே எல்லாரோட கண்களும் யார் மேலே வருது அப்படின்னா மிஸ் இங்கிலீஷ் மேலே வருது. கேஸ்டுன்னா பார்க்குறது, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ ஹர் ட்ரெஸ் வாஸ் அன்ரெக்கக்னைசபிள். ஸோ இவங்க சொன்னாங்களா, அழகான பிங்க் கலர், கிரே கலர், ஷைனிங்காக இருந்தால் எந்த ஒரு மார்க்கிங்ஸும் இல்லை அப்படிலாம் சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை. ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல. அன்ரெக்கக்னைசபிள் அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியலன்னு அர்த்தம். கவர்டு வித் இங்க் அண்ட் கிரீஸ் ஸ்பாட்ஸ். ஸோ அந்த புக்கு ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா வெறும் இங்கெல்லாம் தெளித்து வச்சுருக்காங்க. கிரீஸ், எண்ணெய்லாம் பதிஞ்சிருக்கு அதில். மெர்சிலஸ்லி டாக் இயர்ட் அண்ட் 2 corners chewed away. ஸோ அதாவது கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அங்கங்கே கடிச்சு வச்சுருக்க, பிச்சு வச்சுருக்கிற மாதிரி, என்ன நாய் கொதறின மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது அந்த புக்கு. அந்த 2 கார்னரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீவ்டவே அப்படின்னா கடிச்சு போட்ட மாதிரி, துப்பி போட்ட மாதிரி. ஸோ இந்த கார்னரில் நம்மளோட புக்ஸ் கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன். அந்த புக்கோட கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா மடிச்சுன்னு கிடக்கும், கிழிஞ்சுன்னு இருக்கும், சில பாட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ 2 corners chewed away. ஸோ அப்படியே நாய் கொதறி விட்ட மாதிரி இருக்குது. அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு போட்டு துப்பி விட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷில்லுக்குடு, இங்கே சீவ்னா கடிக்கிறது. ஷில்லுக்குட ரெக் அப்படின்னா டேமேஜ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் வந்து ரெக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவோம் இந்த ஷிப்பை. ஸோ இதை வந்து ரெக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஷிப்பு வந்து டேமேஜ் ஆகிருந்தால் ரெக்குன்னு சொல்கிறோம்னா, அப்போ புக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்றது தான். டியர்ஸ் ரோல் டவுன் மிஸ் இங்கிலீஷ் சீக்ஸ். சீக்ஸ்னால் நம்மளோட கன்னங்கள் இல்லையா? அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி. டியர்ஸ்னால் கண்ணீர். அப்படியே கண்ணீர் வறுத்து கண்ணிலேருந்து அப்படியே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? அவங்களுடைய கன்னத்துக்கு கீழே அப்படியே உருண்டு ஓடுது. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருந்தேன் நான், இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு. ஆஃபரிங் ஹர் அ ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ இப்போது ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஜென்ட்லி, ஹவு டிட் திஸ் ஹேப்பன் மிஸ் இங்கிலீஷ்? உடனே இப்போ என்ன பண்ணுறாரு ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ்னாரு, ஒரு கர்ச்சீஃப் அவங்க கையில் கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, அழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ ரொம்ப சாஃப்டாக கேட்குறது, இதெல்லாம் எப்படி ஆச்சு மிஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டான ஒரு குரலில் யார் நம்மளுடைய ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறாரு. ஸோ அங்கே அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஸோ மிஸ் இங்கிலீஷுடைய அந்த சோக கதையை வந்து ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டுட்ருக்கிறாரு இல்லையா உட்காந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். என் மிஸ் இங்கிலீஷ் வந்து அழுகிறாங்க, நான் இவ்வளோ அழகாக இருந்தேன், என்னை இவ்வளோ இந்த பையன் ரொம்ப என்னை அழுக்கு பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லும்போது ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கர்ச்சீஃப் கொடுத்து கண்ணை தொடச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிம்மா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வெல் ஸ்னிஃப்டு மிஸ் இங்கிலீஷ். ஸ்னிஃப்டு அப்படின்னா இப்போ நம்ம அழுதுட்டு இருக்கும்போது நம்ம மூக்கிலேருந்து அப்படியே தண்ணி ஒழுகிட்டே இருக்கோம் இல்லையா? அது நம்ம அப்படியே இப்படி எடுத்து போடுவோம்னா கர்ச்சீஃப் எடுத்து தொடப்போம் இல்லையா? ஸோ இவர் கர்ச்சீஃப் கொடுத்துருக்காருல, அதனால வந்து ஸ்னிஃப் பண்ணுறாங்க, கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கிறாங்க. யார்? மிஸ் இங்கிலீஷ். திஸ் பாய் ஷி பாயிண்டட் அட் மகேஷ். ஸோ அந்த பையனை காட்டி, பாயிண்டட் அப்படின்னா காட்டுறது, நம்ம கையில் காட்டுவோம்ல, அதோ அங்கே நிற்கிறான் பாருங்க, அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங், அப்படிலாம் கை நீட்டி காட்டுவோம்ல, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்டட் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பையனை காட்டுறாங்க, அதோ அங்கே மகேஷ்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் சார், அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை காட்டுறாங்க இவங்க. பாயிண்டட் அட் மகேஷ் brought me home a few months back. ஸோ சில மாதத்துக்கு முன்னாடி என்னை அவனோட வீட்டுக்கு அவன் எடுத்துகிட்டு வந்தான். brought அப்படின்னா bringோட past tense, BRING, bringோட past tense வந்து brought. But never bothered to cover me properly with a nice brown paper his father has brought. ஸோ என்னை சில மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தான். அவங்க அப்பா அவனுக்கு ப்ரௌன் ஷீட் வாங்கியும் கொடுத்தாங்க, ஆனால் அதை வச்சு என்னை ப்ராப்பராக அவன் கவர் பண்ணவே இல்லை, எனக்கு ப்ரௌன் ஷீட் கூட அந்த பையன் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிட் மகேஷ் நாட் கெட் ஸ்கோல்டட் அண்ட் பனிஷ்ட் இன் ஸ்கூல் ஃபார் தட்? ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்கொயர்டு. இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து என்கொயர் பண்ணுறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் ப்ரௌன் ஷீட்டில் அந்த பையன் போடவே இல்லை, உங்களுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறானே, அதுக்காக அவங்க ஸ்கூலில் அவங்க யாருமே அவனை திட்டலையா? டீச்சர்ஸ் யாரும் திட்டலையா? அவனுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்குறாரு. ஓ எஸ், ஹி வாஸ் ரிப்பீட்டட்லி செட் மிஸ் இங்கிலீஷ் இன் அ டியர்ஃபுல் வாய்ஸ்.
அப்படியே அந்த துக்கத்தோடு அந்த குரலில் சொல்கிறாங்க. டியர்ஃபுல் அப்படின்னா அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நிறைய முறை அவனை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க சார், நிறைய முறை அவனை வந்து திட்டினாங்க. பட் ஆல் த பனிஷ்மெண்ட் அண்ட் ஸ்கோல்டிங் ஸ்லிப்ட் ஆஃப் ஹிம் லைக் வாட்டர் ஆஃப் அ டக்ஸ் பேக். ஆனால் அவனை என்ன தான் திட்டினாலும், அவனுக்கு என்ன தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், இந்த டக்கு வந்து எப்படி அந்த தண்ணி வந்து நிற்காதோ அந்த உடம்புல, அந்த மாதிரி அப்படியே எல்லாமே வந்து அவனுக்கு தொடச்சி விட்ட மாதிரி போயிடுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த டக்கு பாருங்கள், இந்த டக்கோட அந்த ஸ்கின்ல தண்ணி ஒட்டுதா பாருங்கள், ஒட்டவே ஒட்டலை. அதனால அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, வாட்டர் ஆன் தி டக்ஸ் பேக். அப்படின்னா எவ்வளோ தான் அந்த டக்கோட உடம்பு மேலே தண்ணி போட்டாலும் அது தானாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே விழிஞ்சு வந்துடும். ஒரே ஒரு சொட்டு, அதாவது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும் அதோட ஃபெதர்ஸ். அதனால தான் அந்த வேர்ட் சொல்கிறாங்க. எப்படி ஒரு டக்கோட பின்னாடி அந்த தண்ணி நிற்காமல் போயிடுதோ, அதே மாதிரி இந்த பையனை எவ்வளோ தான் திட்டினாலும், எவ்வளோ தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு அது ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது. நாட் ஓன்லி டிட் ஹி ரியூன் மை லுக்ஸ், ஷி கண்டினியூட். அவன் என்னோட தோற்றத்தை மட்டும், லுக்ஸ் அப்படின்னா என்னோட தோற்றத்தை மட்டும் அவன் வந்து ரியூன்னா சேதப்படுத்தலை, டேமேஜ் பண்ணலை. ஷி கண்டினியூட். அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ இல்ட்ரீட்டட் மீ. அது மட்டும் இல்லாமல் என்ன அவன் ரொம்ப மோசமாக என்கிட்ட அவன் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் இங்கிலீஷ் வந்து சொல்கிறாங்க. த ஆடியன்ஸ் வார் ஸ்டண்டு. அவங்கள இப்போ எல்லாரும் பார்த்துட்ருக்குறவங்க எல்லாரும் அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இல்ட்ரீட், இவங்களை வந்து சரியாக இவங்க இல்ட்ரீட் அப்படின்னா மோசமாக நடத்துறது அப்படின்றத இல்ட்ரீட். அப்படியே ஸ்டன்னாக பார்க்குறாங்க. இல்ட்ரீட்டிங் அ டெலிகேட் கிரியேச்சர் லைக் மிஸ் இங்கிலீஷ். ரொம்ப சாஃப்டான ஒரு புத்தகத்தை கூடவா இவன் இல்ட்ரீட் பண்ணுறான், ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு டெரிபிள், ரொம்ப மோசமாக இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பை நவ் டியர்ஸ் ஆர் ஸ்டார்டட் ரோலிங் டவுன் மிஸ் இங்கிலீஷ்க்கு பிக் ஐஸ். ஸோ இது இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற போது கேட்ட உடனே அப்படியே அவங்களோட கண்ணில் பெரிய கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே டியர்ஸ் என்ன ஆகுது, கீழே ரோல் ஆகி வந்துருச்சு. ஸோ டியர்ஸ் அப்படின்னா கண்ணீர். அப்போ அந்த கண்ணிலேருந்து பெரிய கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வடிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் டியர்ஸ் டவுன் சொல்கிறாங்க இல்லையா, ரோலிங் டவுன் மிஸ் இங்கிலீஷ் ஐஸ். அண்ட் ஸ்டாப்பிங் ஒன்லி டு ஸ்னிஃப் டெலிகேட்லி இன் ஹர் கர்ச்சிஃப்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த மூக்கை உறிஞ்சி அந்த தண்ணி, மூக்கில் வர தண்ணியெல்லாம் கர்ச்சிஃபை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஷி டோல்ட் எவ்ரி ஒன் அபவுட் ஹவு மகேஷ் ட்ராப்ட் ஹர் கேர்லெஸ்லி. எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கி விசாட்டிடுவான் அவன், சரியாக வைக்க மாட்டான், வைக்கிற இடத்துல ஒழுங்காக வைக்கவே மாட்டான், என்ன கீழே போட்டுருவான். ட்ராப்டு அப்படின்னா என்ன கீழே போடுறது, தூக்கி போட்டுருவான் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஸ்டஃப்டு ஹர் எனிஹவ் இன் ஹர் கிராம்ப்டு பேக். அது மட்டும் இல்லாமல் அவனோட பேக்கில் ஒரே குப்பையாக கிடக்கும். அப்படியே கொண்டு போய் ஸ்டஃப் பண்ணுவான், அதாவது அழுத்தி என்னை வைப்பான். அதனால் என்ன ஆகுதுன்னா நான் என்னோடய சைட்லலாம் அப்படியே மடிஞ்சு போய் கிழிஞ்செல்லாம் போயிடும். கிராம்ப்டு பேக்னால் ரொம்ப அதில் ஸ்டஃப் எல்லாமே போட்டு அடைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேக். ஸ்டஃப் அப்படின்னா போட்டு அழுத்தி வைக்கிறது, அதான் ஸ்டஃப். சம்டைம் நெக்ஸ்ட் டு த லஞ்ச் பாக்ஸ் ட்ரிப்பிங் வித் ஆயில். சில சமயத்தில் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, என்னை கொண்டு போயிட்டு அவன் லஞ்ச் பாக்ஸ் பக்கத்தில் என்னை வச்சுருவான். அதுலேருந்து ஆயிலெல்லாம் வந்து என் மேலெல்லாம் அழுக்காயிரும், எண்ணெயாக ஆயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. மகேஷ் turned red as many pairs of eyes glared at him. ஸோ உடனே எல்லாரும் இப்போது அந்த பையனையே பார்க்குறாங்க உட்காந்துட்டு. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்னிஃப்டுன்ற வார்த்தை பார்த்தோம் இல்லையா, ஸ்னிஃப்டுன்னா பாருங்கள், அப்படியே கர்ச்சிஃபை வச்சு மூக்கு அப்படியே உறிஞ்சி அதை தண்ணி அழுதுகிட்டே அந்த மூக்கில் இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கிறது, அதுதான் வந்து ஸ்னிஃப்பு. ஸோ எல்லா பேர் ஆஃப் ஐஸும் இவனே கிளார் அப்படின்னா பார்க்குறது. ஸோ எல்லாரோட பார்வையும் இப்போது இவங்க மேலேயே இருக்குது இல்லையா. எப்பவுமே அந்த கோர்ட்டில் ஒரு இதெல்லாம் பாருங்கள், அவங்க எல்லாருமே யாரை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரோட கண்களையும் பாருங்கள் யாரை கவனிச்சிட்ருக்காங்க, இவரை தான் கவனிச்சிட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ மகேஷை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எல்லாரோட பார்வையும் யார் மேலே போச்சு அப்படின்னு பார்த்தா மகேஷ் மேலே போச்சு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே ரெட் ஆகிட்டான். அவன் என்னடா எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, why had he not listened to his mother? ஏன் அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. who had told him many times to take care of his books. ஸோ அவங்க அம்மா எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க, புக்ஸை பத்திரமா பார்த்துக்கோன்னு அம்மா எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த பையன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. ஹி வாஸ் அதர்வைஸ் அ குட் பாய். ஆனால் இவன் ஆக்சுவலாக இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன்தான். அண்ட் ஈவன் மேனேஜ் டு ஸ்டே வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ் இன் கிளாஸ். ரொம்ப நல்ல பையன், கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையன். ரேங்க் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரேங்க்கில் ஏதாவது ஒரு ரேங்க்கில் இவன் வந்துடுவான். பட் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லேசி. ஆனால் ரொம்ப சோம்பேறித்தனம் இந்த பையனுக்கு அதிகம். அதனால தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டான் போல இருக்குது இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
Mahesh, the stentorian voice of justice mathematics brought him back to reality. So இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், என்னெல்லாம் நம்ம இப்படிலாம் பண்ணோமா, ஐயோ நம்ம தூக்கி போட்டோமா, நம்ம ரேப்பர் பண்ணவே இல்லையா, இதெல்லாம் சொல்லி இவன் இந்த பையன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சத்தமாக ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. மகேஷ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. யார் இல்லை, ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கத்துறாரு. அவன் அப்படியே கற்பனையில் போயிட்டுருக்கான்ல இவன் என்னெல்லாம் செஞ்சான்ட்டு, அதுலேருந்து அந்த ரியாலிட்டிக்கு வர உடனே அவனோட பேர் சொன்ன உடனே அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. வாட் டு யூ ஹாவ் டு சே ஃபார் யோர் செல்ஃப். ஸோ இவ்வளோ கம்ப்ளைண்ட் உன் மேலே மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை பார்த்து யார் ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ பாருங்கள், இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் அழுக்காயிட்டு மடிச்சுக்கிட்டு அந்த கவர்லாம் கிழிஞ்சு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி நிலையில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட புக்ஸை சரியாக பராமரிக்கிறதே கிடையாது. கரெக்டாக அழகாக ப்ரௌன் ஷீட் போட்டு ஒவ்வொரு பேப்பர்ஸும் திருப்பும்போது நிறுத்தி நிதானமாக பொறுமையாக திருப்பணும். அந்த கார்னர்ஸ்லாம் மடிக்காமல் பேக்கில் வைக்கும் போது கரெக்டாக வைக்கிறோமான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம புக்கு ரொம்பவே க்ளீன் மென்ட்ரி பார்த்துட்ருக்கோம். அதோட பேர் என்ன, ப்ராட் டு புக். இந்த சப்ளிமெண்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டோரி ஞாபகம் இருக்குங்களா, ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கிட்ட மிஸ் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னை இல்ட்ரீட் பண்ணுறான், என்னை கிழிச்சிட்டான், எனக்கு கவர் போடுறதில்ல அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் அவங்க டீச்சர்ஸு பேரண்ட்ஸ்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா, அவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் திட்டுறாங்க, ஆனால் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ மகேஷை பார்த்து ஜட்ஜ் கேட்குறாரு, ஏய் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகேஷ் மேனேஜ் டு மம்பிள் அண்ட் அப்பாலஜி. மம்பிள் அப்படின்னா மர்மர், அதாவது தனக்கு மட்டும் கேட்டுக்கிற மாதிரி அப்படியே குசு குசு குசுன்னு சொல்லுவான் இல்லையா, அது அப்பாலஜின்றது சாரி. ஸோ அவனுக்குள்ளேயே சொல்கிறான், ஐ எம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான். வாட் டு யூ மீன் பை சேயிங் சாரி, ஸ்க்ரீம்டு ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ். பொண்ணு ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சத்தமாக கத்துறாரு. சாரி சொல்லிட்டா இல்லை முடிஞ்சிருமா, சாரி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. யூ ஹாவ் டு அன்டூ வாட் யூ ஹாவ் டன். ஸோ இனிமேல் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கோ இதெல்லாம் இனிமேல் நீ செய்யவே கூடாது. அதுதான் அன்டூ அப்படின்னா செய்யவே கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிச்சா அவனுக்கு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அவர் ஜட்ஜு. He looked above the top of his glasses and seemed as if he would like to bite Mahesh. அவர் எப்படி பார்த்து திட்டுறாரு தெரியுமா அவனை, பாருங்க இப்படி பார்த்து திட்டுறாரு. அந்த கண்ணாடிக்கு மேலே அப்படியே கண்ணாடி வழியாக பார்க்காம கண்ணாடிக்கு மேலே பார்த்து, புரிஞ்சதா இனிமேல் செய்வே எப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டுறாங்க மகேஷை. சரி, அந்த கண்ணாடி வழியாக அதான் அபவ் தி கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது பாருங்கள், இங்கே வேர்ட் இருக்குது பாருங்கள், டாப் ஆஃப் ஹிஸ் கிளாஸஸ்ன்ற வேர்ட் இருக்கு, அபவ் தி டாப் ஆஃப் ஹிஸ் கிளாஸஸ்ன்னு இருக்கா. அது அப்படியே அவனை கடிக்கிற மாதிரி இது அப்படியே சத்தமாக திட்டுறாரு அவரை. நெக்ஸ்ட் ஹி பார்க்ட் அட் தி பியூன். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்ட் என்ன குலைக்கிறதுன்னு சொல்லுவோம், நாய் குலைக்கிற மாதிரி குறைக்கிறான் பாரு அந்த ஆள் அப்படி. நம்ம யாரையாவது நம்மளை திட்டினா நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பியூன் கிட்ட அடுத்த சாட்சியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாரு. அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தா மிஸ்டர் ஜியாகிரஃபி. ஸோ இப்போ ஜியாகிரஃபி புக்கு வராங்க. ஸ்டுட் அப் ஷேக்கிலி அண்ட் வென்ட் டு த விட்னஸ் பாக்ஸ். ஸோ இப்போது மிஸ்டர் ஜியாகிரஃபி எழுந்து அப்படியே பதற்றத்தோடு அப்படியே வராரு, அந்த விட்னஸ் பாக்ஸ்குள்ளே போகிறாருன்னு. ஏற்கனவே அந்த விட்னஸ் பாக்ஸ் காட்டியிருக்கேன்ல, அந்த கோர்ட்டில் சாட்சி வந்து நின்றுட்டு சொல்கிற இடம், அதுதான் விட்னஸ் பாக்ஸ். விட்னஸ் அப்படின்னா சாட்சி. ஹி வாஸ் இன் அ வேர்ஸ் கண்டிஷன் தேன் மிஸ் இங்கிலீஷ். ஸோ மிஸ் இங்கிலீஷை விட இன்னும் மோசமான கண்டிஷனில் தான் இந்த மிஸ்டர் ஜியாகிரஃபி இருக்கிறாரு. ஹி ஹேட் நோ கவரே இல்லை. அவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் மட்டும் தான் இல்லாமல் இருந்துச்சு, இவனுக்கு மொத்தமாக அந்த முன்னாடி கவரே இல்லை. அந்த ப்ரௌன் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையே அந்த புக்கில் இல்லை. த கண்டென்ட்ஸ் பேஜ் வாஸ் ஹேங்கிங் ஆன் இட்ஸ் லாஸ்ட் த்ரெட் பட் தி வேர்ஸ்ட் பார்ட் வேர் தி மேப்ஸ். ஸோ அட்டை போயிடுச்சு. அட்டையை ஓப்பன் பண்ண உடனே புக்லேருந்து அடுத்த பேஜ் நமக்கு என்ன வரும், கண்டென்ட் வரும் இல்லையா, என்னென்ன லெசன் இருக்குது, எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லுவேன், அதுதான் கண்டென்ட்னு சொல்கிறோம். அந்த கண்டென்ட் பேஜ் என்ன ஆகுது, தொங்கின்னு கிடக்குது கீழே. அந்த நம்ம த்ரெட்டு போட்டு இருப்போம் இல்லைன்னா பின் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா புக்கில், அதில் 2 பின் இருக்கும், அதில் கடைசியில் பின்லேயோ இல்லை கடைசி த்ரெட்லேயோ அப்படியே தொங்கின்னு கிடக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதையும் மோசமாக பார்த்தா மேப்பெல்லாம் பார்க்க படு கேவலமாக இருக்குதான், வேர்ஸ்ட்டாக இருக்குதான். They had been filled in mercilessly with all the colors in the paint. ஸோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், மெர்சி அப்படின்னா இரக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் எல்லா பெயிண்ட் பாக்ஸில் என்னெல்லாம் கலர் இருக்கோ எல்லா கலர்லேயும் அந்த மேப்பை வறுத்து அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. யார், மகேஷ். எஸ் ப்ராம்ப்டட் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ். உடனே ஜஸ்டிஸ் மகேஷை பார்த்து ஆமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரி, யாரை கேட்குறாரு அப்படின்னா மிஸ்டர் ஜியாகிரஃபியை கேட்குறாரு. ஓ ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
மை ஸ்டோரி இஸ் குவைட் சிமிலர் டு மிஸ் இங்கிலீஷ். என்னோட கதையும் மிஸ் இங்கிலீஷோட கதை மாதிரி தான் சார், சேம் தான் சார். ஆனால் மிஸ்டர் ஜியாகிரஃபி செட் இன் அ ப்ரோக்கன் வாய்ஸ், அப்படியே உடஞ்சி போன அந்த வாய்ஸில் சொல்கிறாரு. ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. ஆல் மை ஃபெல்லோ பிரதர்ஸ் லாஃப் அட் மீ வென் எவர் மகேஷ் புல்ஸ் மீ அவுட் ஆஃப் ஹிஸ் பேக். எப்பயுமே இந்த மகேஷ் என் பேக்லேருந்து என்னோடய ஜியாகிரஃபி புக் என்னை வெளியே எடுத்தாவே கூட இருக்கிற இப்போ இப்போ இவருடைய யார் பிரதர்ஸ்னால் யார் அடுத்த பையன் வச்சுருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக்ஸ், எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக்ஸ் பிரதர்ஸ் மாதிரி இல்லையா. அப்போது என்ன மகேஷோட பேக்லேருந்து எடுத்தால் மற்ற எல்லா புக்ஸும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ எஸ்பெஷலி என்வாய் மை பிரதர்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு ஷோபிதா. என்வி அப்படின்னா பொறாமை, ஜெலஸ் அப்படின்னு சொல்லல, பொறாமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். யாரை பார்த்தா, எந்த பிரதரை பார்த்தான்னா சோபிதாவுடைய புக்கை பார்த்தா. சோபிதா அப்படின்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையோட புக்கை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சார் அப்படின்றாரு. ஷி ஹேஸ் நாட் ஓன்லி கவர்டு ஹிம் நீட்லி, ஹர் ஹேண்ட்லிங் இஸ் ஸோ ஜென்டில். ஸோ அவங்க கவர் மட்டும் போட்டது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த புக்கை யூஸ் பண்ணுறதே ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஆஸ் இஃப் ஹி ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் தி புக் செல்லர் ஷாப். ஸோ எப்போ சோபிதா பேக்லேருந்து அந்த புக்கை எடுத்தாலும், என்னோடய பிரதர் மிஸ்டர் ஜியாகிரஃபி எடுத்தாலும் அப்படியே புதுசாக இப்போ தான் அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பொறுமையாக அந்த பிள்ளை ஹேண்டில் பண்ணும் புக்ஸை அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹி ஆடட் ஷி ஃபில்ஸ் இன் ஹர் மேப்ஸ் வித் அ பென்சில். அது மட்டும் இல்லாமல் அந்த சோபிதா எப்பவுமே மேப்பை பென்னாலேயோ கலராலேயும் பண்ணவே பண்ண மாட்டாங்க, பென்சிலில் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் கூட சொல்லுவோம் இல்லையா, எது புக்கில் பண்ணாலும் பென்சிலில் பண்ணணும். ஏன்னா தப்பாயிட்டு அழைச்சி எழுதிக்கலாம், பென்லேயோ இதுலேயோ பண்ணிவிட்டு அழைச்சி எழுத முடியாது. அதனால எப்பயுமே புக்ஸில் வந்து பென்சிலில் மட்டுமே யூஸ் பண்ணணும். அண்ட் ஸோ இட் வெண்ட் ஆன் வித் ஆல் த புக்ஸ். ஸோ இது இவர் மிஸ்டர் ஜியாகிரஃபியோடு நிறுத்திக்காமல் அப்படியே கம்ப்ளைண்ட் ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்குது. எல்லா புக்ஸ்க்கும் எல்லா புக்கும் லைனாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காப்பீஸ், பென்சில், அது புக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம். பென்சில் பாக்ஸ் கூட வந்து கம்ப்ளைண்ட் வந்து மகேஷை பற்றி. அண்ட் ஈவன் த ஸ்கூல் பேக், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பேக்கும் கூட சேர்ந்து இப்போது மகேஷுடைய நெக்லிஜென்ஸ்னால் அக்கறை இல்லாத தன்மை சொல்லுவாள், அது மேலே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பையனுக்கு அக்கறையே கிடையாது, எங்கள் மேலே இவனுக்கு இதுவே இல்லை அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தி லுக்ட் பேட்டர்ட் அண்ட் தி வேர்ஸ் ஃபார், அதை பார்க்க ரொம்ப அப்படியே பேட்டர்ட் அப்படின்னா கிழிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். பேட்டர்ட் அப்படின்னா அப்படியே கிழிச்சு போட்டு அடித்து கிழிச்சு துப்புன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் அவனோட புக்ஸ் எல்லாம் பார்த்தா. ஆனால் அந்த சோபிதாவோட புக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப அழகாக புதுசாக இப்போ தான் அப்படியே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவர் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த புக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சோபிதா கையில் இருக்கக்கூடிய புக் இப்படி இருக்கும். அதனால தான் அந்த மிஸ்டர் ஜியாகிரஃபிக்கு சோபிதா கையில் இருக்க புக்கை பார்த்தா பொறாம வரும். ஆனால் மகேஷோட புக் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கும். ஆனால் 2 பேருக்கும் சேம் டைமில் தானே புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபேஸ் பிகேம் டார்க். இப்போ உடனே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்னும் கோவம் வந்துருச்சு. வென் ஹி ஹியர் தட் மகேஷ் டோர் ஆஃப் பேஜஸ் ஃப்ரம் தி காப்பீஸ் டு மேக் பேப்பர் பிளேன்ஸ். இன்னும் ஏன் அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த புக்கில் இருக்கிற பேப்பரெல்லாம் கிழிச்சி இவர் சார் என்ன பண்ணுறாராம், ராக்கெட் பண்ணி விளையாடுறாராமா. இதை கேட்ட உடனே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஸோ நம்ம எப்பவுமே நம்மளோட புக்ஸ்லேருந்து கிழிச்சி இதெல்லாம் பண்ணவே கூடாது இல்லையா, படிக்கிறதுக்காக தான் புக்ஸு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னும் பயங்கர கோவம் வந்துச்சு. மகேஷ் வித்தட் அண்டர் இஸ் மட்ரஸ் லுக். உடனே அப்படியே அந்த மிஸ்டர் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் இவனை பார்க்குற அந்த பார்வையில் அப்படியே கொல்லலாம் போல் ஒரு லுக்கு விடுறாரு. அவர் அப்படியே பயந்து அப்படியே சுருங்கி நிற்கிறான். யார், மகேஷ். சரியா, மீதி ஸ்டோரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளும் இனிமேல் இந்த தப்பில் எந்த ஒரு தப்பை நம்ம செஞ்சுருந்தாலும் கூட இனிமேல் இந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது. சரிங்களா, நம்ம மாற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், மாற்றிக்கலாம். பென்சில் எல்லாமே சேர்ந்து வந்து மகேஷை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது கோர்ட்டில். அதில் கடைசியாக யாரை பார்த்தோம் அப்படின்னா, குட்டியாக ஒரு நோட் புக் வந்து அழகாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இல்லையா, இந்த பையன் என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ என்ன ஆகுறாங்க, அவங்க திடீர்னு நிறுத்திடுறாங்க சொல்கிறது. என்ன ஆகுதுன்னா, ஆல் சோக்கப் அப்படின்னா அவங்களுக்கு இருமல் வந்துடுது. இப்போது ஏதாவது சொல்லும் போது நம்மளையும் மீறி அந்த இருமல் வரும், ஏதாவது ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள்.
do go on, prompted Justice Mathematics gently. ஸோ பரவாயில்ல பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சொல்கிறார். ப்ராம்ப்டட்னா பொறுமையாக சொல்கிறாரு, ஜென்டிலாக சொல்கிறாரு. இந்த மாஸ்டர் நோட்புக்னா குட்டி நோட்புக்குன்னு அர்த்தம். காட் ஹோல்ட் ஓவர் ஹிம்செல்ஃப் அண்ட் கண்டினியூ. ஸோ அவர் அப்படியே அடக்கிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. இட் ஸ்டார்டட் அ ஃபியூ வீக்ஸ் பேக். ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. மகேஷ் வாஸ் சால்விங் சம் ப்ராப்ளம். என்ன ஆச்சுன்னு கேளுங்களேன். மகேஷ் வாஸ் சால்விங் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒன் ஆஃப் தெம் வாஸ் டஃபர். ஸோ அந்த சம்ஸில் ஒரு சம் வந்து டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேன் அந்த மற்ற சம்ஸை விட அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்ட் ஹி ஃபெயில் டு சால்வ் இட். அந்த சம்மை இவனால் செய்ய முடியல. அது யாருடைய தப்பு? அது அவனுடைய தப்பு தானே. கேன் யூ இமேஜின் ஹவு ஹி வெண்டட் இஸ் ஆங்கர்? உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது தெரியுமா. அவன் எப்படி பண்ணான் தெரியுமா? அவனுடைய கோவத்தை வெளிப்படுத்தினான். வெண்ட்னா வெளிப்படுத்துறது. அவன் எப்படி தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தினான் தெரியுமா? வெல் ஹி த்ரூ மீ அகெயின்ஸ்ட் அ வால். என்னை தூக்கி அப்படியே செவத்து மேலே விசாட்டிட்டான். அவன் வால்னா செவர். ஸோ என்னை அப்படியே தூக்கி செவத்து மேலே விசாட்டிட்டான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி நோட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஷாக் வேவ் ரெண்ட் த கோர்ட் ரூம். ஸோ இப்போ அந்த கோர்ட்டில் தானே அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கோர்ட் ரூம் ஃபுல்லாக இப்போ எல்லாருக்கும் ஒரே ஷாக். இந்த பையன் எவ்வளோ மோசமான பையனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே கசன்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். இப்போ அந்த கோர்ட் ரூம்லான்ட்டு எவ்ரிபடி ஸ்டார்டட் டாக்கிங் அட் ஒன்ஸ். ஸோ எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையன் இவ்வளோ மோசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் வென்ட் ரெட் வித் ஆங்கர் ஆஸ் ஹி பேங்கர் தி ஹேர்மர் லவ்லி. ஸோ இப்போ அந்த ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அப்படியே சப்பாயிடுறாரு. உடனே பயங்கர கோவத்தில் அந்த ஹேமர், அந்த சுத்தியல் எடுத்து சத்தமாக அடிக்கிறாரு. ஏன்னா அங்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சத்தமாக அடிக்கிறாரு அந்த சுத்தி எடுத்து. அண்ட் யூ கான்ட் see that he was wishing that the table were மகேஷ். ஆனால் அவர் அந்த மகேஷ் அடிக்கிற கோவத்தில் இப்போ எடுத்து அந்த டேபிள் மேலே லொட்டுன்னு தட்டிட்டுருக்கிறாரு. மகேஷ் மீன்வைல் ஸ்டேட் அட் இஸ் பூட்ஸ். ஸோ அப்படியே உடனே என்ன பண்ணுறான், தலை கீழே போட்டுக்கிட்டு அவனுடைய அந்த ஷூவை பார்க்குறான். வாஸ் ஹி ரியலி தட் க்ரூயல்? உடனே அவன் நினச்சான், ஐயோ நான் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே நினச்சிக்கிறான். ஹி ஃபெல்ட் ரியலி அஷேம்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனே இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை வந்து உணர்றான். I instantly dislike such children who do not take proper care of their books. உடனே இப்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறாரு. என்ன சீரியஸ் வேர்ஸ் அப்படியே சீரியஸாக சொல்கிறாரு. இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தாவே எனக்கு கோவமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. யார்? ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறார். ஆல் த வைல் ஐயிங் மகேஷ் ஸ்டர்ன்லி. ஸோ உடனே என்ன பண்ணிட்டான், அப்படியே மகேஷ் வந்து ஸ்டர்னாக பார்த்து அப்படியே கோவமான கண்களை வச்சு அப்படியே பார்த்து கோவமாக சொல்கிறார். இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஒன்று ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த பையனை பார்த்து சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து கோர்ட் ரூம்லேயே. அந்த கோர்ட் ரூம் ஃபுல்லாக ஒரே சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து அந்த கோர்ட் ரூம் அப்படின்னா இதுதான். ஸோ ஜட்ஜுக்கு ஒரு இடம் இருக்கும், லாயர்ஸ் இங்கே இருப்பாங்க, விக்டிம்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சாட்சி விட்னஸ் பாக்ஸ் எல்லாம். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக சலசலப்பு ஏற்பட்டதுனால அவரோட சுற்றி எடுத்து அடிக்கிறாரு. ஹவவர் திஸ் கோர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் கோர்ட்ஸ். இந்த கோர்ட் வந்து மற்ற கோர்ட் மாதிரிலாம் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு, ஹியர் த பனிஷ்மெண்ட் இஸ் டிசைடட் பை த விக்டிம்ஸ். இங்கே உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான்லாம் டிசைட் பண்ண மாட்டேன், ஜட்ஜு நான் மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனால் யார் தெரியுமா சொல்லுவாங்க, அண்ட் வி டிசைட் பை மெஜாரிட்டி if the verdicts are more than one. ஸோ யார் வந்து உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு யார் சொல்லணும்னா விக்டிம்ஸ் தான் சொல்லணும். விக்டிம்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ யாருக்கு வந்து யாரை வந்து இவங்க ஹர்ட் பண்ணாங்க, யாருக்கு வந்து இவங்க யாரால இவங்க கஷ்டப்பட்டுருக்கு, இப்போ கொலை பண்ணிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு. அதில் வந்து ஒருவேளை நிறைய பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்டிக்ட்ன்றது வந்து முடிவு. வெர்டிக்ட்னா தீர்ப்பு சொல்லுவாங்களே, அந்த வெர்டிக்ஸ் எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா யாருடைய நிறைய இருந்ததுன்னா யாருடைய இது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். He looked at all the bed-rackled books and notebooks, pencils and
பென்சில்ஸ் அண்ட் பென்சில் பாக்ஸ் அந்த ஸ்கூல் பேக் இந்த கோட். ஸோ இப்போ ஒன்று இவன் பார்த்துக்கிட்டே வரான். நோட் புக்கு பென்சில் பென் பாக்ஸ். ஐயோ இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பொறுமையாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம குற்றவாளியாக போய் நிற்கக்கூடாதுப்பா இல்லையா. அதனால் சேஃபாக பார்த்துக்கோங்க. புக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பேப்பர்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு புக்கும் செய்கிறதுக்காக பல மரங்களை வந்து நம்ம வெட்டுறோம் அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கணும். Thanks for watching Sridevi's Zone.